கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல பயிற்சியாகி போறாரு. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம், சொத்துக்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நீங்க என்னதான் ப்ரமோஷன் அடைஞ்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஏதோ ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய விளையாட்டு துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு தருணம். தொடர்ந்து 7 மாதங்களாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த கன்னிராசி என்பவர்கள் தன்னுடைய தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் 2025 இருக்க போது. திருமண தடைகள் முழுவதுமாக விலகுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கும், அதுலயும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிறதுக்கும், வீட்டுல இருந்து உங்களுடைய சம்மதம் இல்லாமல் வெளியேறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், சூரியனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 16ஆம் தேதியும், சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி போறார். இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல பயிற்சியாகி போறாரு. அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்னதான ஒரு அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட வந்து எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்களிடம் இருந்தும் நல்ல ஒரு சப்போர்ட்டை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறதுனால சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரியான 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இழந்த பதவிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல ஒரு பதவிகள் வந்தாலும் அந்த பதவிகள்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அந்த பதவிகளை மீட்டு எடுத்து அந்த பதவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க என்னதான் ப்ரமோஷன் அடைஞ்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஏதோ ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய டேலண்ட் அவங்களுக்கு எல்லாம் இல்லாம இருந்தா கூட அந்த ஒரு திறமைகளை அவர்கள் குறிவைத்து எப்போதுமே உங்ககிட்ட சில பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய திறமைகள் இன்னும் மேலும் வலுப்பெறுவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. ராசி அதிபதி 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல பயிற்சியாகி வரும்போது இன்னும் ஒரு மன வலிமை, இன்னும் நிறைய திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய விளையாட்டு துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு தருணம். அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025 தான்
இதுதான் ஒரு பொன்னான ஒரு மாதம். தொடர்ந்து 7 மாதங்களாக தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த கன்னிராசி என்பவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வாய்ப்புகளை இன்னும் தேடாமல் இருக்கிறீங்க. இந்த கன்னிராசி என்பவர்கள் தனக்குண்டான வாய்ப்புகளை தேடாமல் இருக்கிறதுனால நிறைய ஒரு பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய செயல்கள்ல நிறைய வெற்றியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரீட்டைல் ஷாப்லயே நிறைய ஒரு மாற்றங்களை செய்து அங்க இருக்கக்கூடிய சில விற்பனை ஆகாத பொருட்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதனால விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் 2025 இருக்க போது. இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய நிறைய ஒரு மாற்றங்கள் வருமான ரீதியாகவும் உங்களுடைய வேலை தொழில் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள்ல நிறைய ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணம். சில பேருக்கு வண்டி வாகனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம், அதாவது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை ஏற்படுத்த போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் திருமண விஷயங்கள்ல நிறைய தடைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது பொண்ணு பார்க்க போகும்போது ஏதோ ஒரு தடைகள் வரும், இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே இவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணம். இந்த வரன்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக எல்லாம் இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் திருமண தடைகள் முழுவதுமாக விலகுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க நிரந்தர வேலை வாய்ப்புகள், இது நாள் வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ வேலை பார்த்த இந்த கன்னிராசி என்பவர்கள் உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஜாப் அங்க கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம், ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் அங்க ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை அமைப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கும், அதுலயும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிறதுக்கும், வீட்டுல இருந்து உங்களுடைய சம்மதம் இல்லாமல் வெளியேறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்து அவங்களுக்கு தேவையான சில அறிவுரைகளை நீங்க கூறிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அவங்க உங்க பக்கம் மாறுவதற்குண்டான ஒரு தருணம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கிறதுனால எப்போதுமே அவர்கள் மீது ஒரு கண்ணும் கருத்துமாக செயல்படுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார வழிபாடு பண்ணுங்க. கருடாழ்வார் இல்ல சக்கரத்தாழ்வார் இந்த 2 தெய்வங்களை வழிபாடு பண்ணும் போது நிறைய கடன் தொந்தரவுகள்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம். இந்த 2 தெய்வங்களின் வழிபாடு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கடன் தொந்தரவுகள், நோய் தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.